அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சுடிதார் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, கட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கட் பண்ண சுடிதார் வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து சுடிதார் எடுத்துருந்தேன். லைனிங் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இது மாதிரி உள்பக்கம் இப்படி போட்டுக்கங்க. இது மேல் பக்கம் உங்களுக்கு தெரியும், டார்க்காக இருக்கிறது. இது மேலே வந்து நம்ம லைனிங் போட்டுக்கலாம். நான் லைனிங் மட்டும்தான் கழுத்து கட் பண்ணி வச்சுருப்பேன். மெயின் பீஸில் வந்து கட் பண்ணலை. எக்ஸ்ட்ராலாம் நம்ம துணி விடாத கட் பண்ணோம், அதனால் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே தைக்க தெரியல தைங்க, அப்படி இல்லைன்னா இந்த வளைவுக்கெலாம் வந்து குண்டூசி குத்தி நீங்கள் தைங்க. நான் அப்படியே தைக்கிறேன். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக இதே அளவு வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்க. நான் இந்த இடத்துல எடுக்கிறேன், கையினுடைய வளைவில். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இந்த அளவு வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே தைக்க தெரியும்னா தைங்க, அப்படி இல்லைன்னா குண்டூசியோ ஒரு சேஃப்டி பின்னும் போட்டு இப்படியே வச்சு லைனிங் திருப்பிக்குங்க. இப்படியே தைச்சிடுங்க. நீங்கள் திருப்புற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஊசி வந்து கீழே இருக்கணும். கீழே இருக்க சொல்ல திருப்பினா தான் கரெக்டாக வரும். கை வளைவுலாம் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படியே ஜாயின் பண்ணி வந்துட்டு நான் பாருங்கள் ஒரு இன்ச்சு இருக்கிறது சொல்ல எடுத்துட்டேன். ஏன்னா வந்து லைனிங் வந்து இங்கே தனியாக மடித்து தைக்க போகிறோம், அதுக்காக நான் அப்படியே எடுத்துட்டேன். இந்த சைடு வந்து லைனிங் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் இப்படி வந்து திருப்பி போட்டுட்டு, ஏன்னா நமக்கு வந்து கரெக்டான அளவு இருக்கிறதுனால இங்கே வந்து எக்ஸ்ட்ராலாம் வராது, கரெக்டாக அதே அளவு வரும். இதே வளைவாக இதே தைச்சிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி லைனிங் வந்து ஒரு இன்ச்சு இருக்க சொல்ல மேலேயே இப்படி எடுத்துக்கலாம். சரிதா? இப்போ வந்து லைனிங் வந்து மடித்து தைச்சிக்கலாம். நான் கீழே பாட்டம் மடித்து தைக்கல, லைனிங் மட்டும்தான் மடித்து தைக்கிறேன். 1/4 இன்ச்சு இப்படி மடித்து இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க, போதும். லைனிங் மடித்து தைச்சாச்சு. மெயின் பீஸ் வந்து அப்புறம் மடித்து தைச்சிக்கலாம். லைனிங் வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் தான் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் பீஸு ஜாயின் பண்ணியாச்சு. இதை மடித்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸை நான் வந்து லைனிங் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கழுத்து கட் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இப்போ கை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள். மெயின் பீஸ் இப்படி கீழே வச்சுட்டு லைனிங் வந்து மேலே வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களால் இப்படி ஜாயின் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா குண்டூசி குத்தி ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து லைனிங் தான் வச்சு அளவு வச்சு கட் பண்ணேன். இது மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு தான். இதே மாதிரி இந்த கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கைக்கு வந்து பேண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவுனா 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன். இது இப்படியே உள்பக்கம் லைனிங் பக்கம் இப்படி வச்சு தைச்சிக்கிறேன். பாருங்கள், மெயின் பீஸ் நல்ல பக்கம் வந்து இப்படி உள்ள போகுது. இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம்.
திருப்பி இங்கே இப்படி மடித்து இது மாதிரி மடிச்சிக்கலாம். கைக்கு பார்க்கறதுக்கு பேண்ட்டும் சுடிதாரும் போட சொல்ல மேட்சிங்காக நல்லாயிருக்கும். இது மாதிரி தைக்க சொல்ல பார்க்க சொல்ல ஓரமாக தையல் அடிங்க. இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. கை வந்து இது மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும். இந்த கை இதே மாதிரி தைச்சிக்கலாம். இது மாதிரி நான் டிசைன் தைச்சி வச்சுட்டேன். இப்போ கை எடுத்து வச்சிடலாம். நான் முன்கழுத்துக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக பேண்ட் துணி இது மாதிரி எடுத்துட்டேன். இதை எந்த அளவுக்குன்னா நீளம் வந்து 10 இன்ச்சு வருது, அகலம் வந்து 2 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எப்படி மடித்து டிசைன் வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து மெலிசா மடித்து தைச்சிக்கலாம். இந்த சைடு அப்படி மடிச்சிக்கலாம். கீழே வந்து இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. இது சென்டர் வச்சு எடுத்தா கரெக்டாக அழகாக வரும். இது மாதிரி நீங்கள் வந்து தனியாக தச்சு எடுத்துடுங்க. இந்த ஷேப்பில் வந்தால் நல்லாயிருக்கும். இதை நான் அப்படியே முன்பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் நான் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒரு அது மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சு அப்படியே நீங்கள் வந்து குண்டூசி குத்திக்கிட்டு இருந்தால் குத்திக்கலாம். நான் குண்டூசியை குத்தி காட்டுறேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டில் வந்து இப்படி குண்டூசி குத்திட்டு நம்ம தையல் போட்டு வரலாம். மேலே வந்து ஊசி கீழே இருக்க சொல்ல அப்படியே டாப் இருக்குங்க. இப்போ டிசைன் மட்டும் தைச்சிட்டோம். தைச்சாச்சு. இப்போ கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கழுத்துக்கு வந்து 9 இன்ச்சு வச்சு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். 9 இன்ச்சு வச்சு நான் ஒரு பீஸ் கட் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 2 நல்ல பக்கமா இப்படி உள்ள போயிடணும். பாருங்க எப்படி தையல் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே பால் மாதிரி இங்கே நிறுத்திட்டு நீங்கள் கழுத்துக்கு இப்படியும் தைக்கலாம், இல்லை பைப்பிங்கும் கொடுக்கலாம். இது வந்து இப்படி திருப்பிட்டு பாக்கெட் மாதிரி இப்படி திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். முன்கழுத்துக்கு எப்பவுமே இது மாதிரி துணி கொடுத்து தைச்சா சுடிதார் வந்து கீழே பாட்டம் வந்து அகலமாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து இழுக்காது. மேலே இந்த வெயிட் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டுக்கிறதுக்கும். கழுத்தும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இப்படி தைச்சிட்டேன். இதில் வந்து முன்கழுத்து அப்படியே வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் முன்கழுத்து நான் கட் பண்ணவே இல்லை. அப்படியே இந்த டிசைன் மட்டும் தான் தைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இது அப் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக இப்போ இந்த பீஸ் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து குண்டூசி குத்திக்கலாம், இல்லை சேஃப்டி பின் குத்திக்கலாம்.
இங்கே கரெக்டாக அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே கரெக்டாக ரவுண்டாக தைக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட கையில் தெரியாத அளவுக்கு பக்கத்துலேயே அப்படியே போட்டுருவாங்க. ரவுண்டாக இருக்க பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சுடிதார் பீஸ், கழுத்து பீஸ் எல்லாமே சேர்த்து 3 பீஸாக வரும். இது அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கழுத்து பீஸ் வந்து எப்படி இருக்கு. இங்கே நாச்சி கட் பண்ணிட்டு திருப்பினா தான் ரவுண்ட் வந்து அழகாக வரும். நாச்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பக்கம் திருப்பிக்குங்க. இந்த கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தெரியாத அளவுக்கு உள்ள இப்படி மடிச்சு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஓரமாக போட்டுருந்தாலும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 4 இன்ச்சில் தண்ணி போட்டுருந்தாலும் போடலாம். ஒரே அளவாக வரணும். உங்களுக்கு இது மாதிரி கழுத்து பீஸ் வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை லைனிங் வச்சு அப்படியே கழுத்து திருப்பிக்கிட்டு இருந்தாலும் திருப்பிக்கலாம். அம்பர்லா சுடிதாருக்கு போட்டுருப்பேன், கழுத்து வச்சு எப்படி திருப்பத்துன்னு. அது மாதிரி திருப்பிக்கிட்டு இருந்தாலும் திருப்பிக்கலாம், இல்லை பைப்பிங் கொடுக்கலாம். பேண்ட் பண்ணி வச்சு இப்போ முன்கழுத்து தைச்சாச்சு. பக்கம் இப்போ வந்து பேக் சைடு பின் கழுத்து எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. பின் கழுத்து வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வச்சுக்கலாம். நான் பாரு நேர் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். 1 இன்ச் அகலத்துக்கு இந்த ஓரம் வந்து இது மடிச்சு தைச்சிக்கலாம். பின் கழுத்து வந்து நான் இது மாதிரி ஒரு வாரம் மடித்து தைச்சிக்கிறேன். பைப்பிங் தைப்பேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இதை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். நான் இந்த மெத்தடில் தான் வந்து சுடிதார் தைப்பேன். பின் கழுத்து நீங்கள் இப்படி தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை. எம்மிங் தைக்கிற மாதிரியும் தைக்கலாம், பைப்பிங் தைக்கிற மாதிரியும் தைக்கலாம். பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் கொடுக்குறேன். இது மாதிரி தைக்க சொல்ல நம்ம போட்டுக்க சொல்ல சுடிதார் வந்து இழுக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக போட்டு கொடுக்குது. இந்த வளைவு திருப்ப சொல்லலாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் கொடுத்தா போதும். குட்டி குட்டியாக இது மாதிரி மடிப்பு கொடுத்து தச்சுட்டேன். இப்போ வந்து படிமான தையல் போட்டுட்டு தான் நான் திருப்ப போகிறேன். இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து இந்த லைனிங் பீஸ், இந்த கழுத்து பீஸை தான் வரணுமே தவிர சுடிதாருடைய மெயின் பீஸில் வந்து வரக்கூடாது. இந்த பீஸ் இப்படி மடித்து உள்ளே இருக்க பீஸும் இந்த சைடு தான் வரணும். அப்படியே மடிச்சு கழுத்து வந்து தச்சிடலாம். இந்த படிமானத்தை இந்த சைடு தெரியணும். இந்த ஓரமா இப்படியே தையல் போட்டுருவாங்க. கழுத்து பார்க்கறதுக்கு நல்லா படிஞ்சு அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ வந்து கழுத்து படிஞ்சு அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நம்ம போட சொல்ல.
கழுத்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இது மாதிரியும் பீஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை எம்மிங் வச்சு நம்ம தைப்போம் பார்த்தீங்களா, ப்ளவுஸ்க்கு அது மாதிரி எம்மிங் பீஸும் கொடுக்கலாம், இல்லை பைப்பிங் பீஸும் கொடுக்கலாம். உங்களோட விருப்பம். பின் கழுத்து வந்து எந்த மெத்தடில் ஒன்றாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். எப்படி சுடிதார் தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் ஏற்கனவே நான் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடு இது ரெண்டு வந்து ஷோல்டர் தைக்கலாம். 1/2 இன்ச்சு அளவில் வந்து தையல் போடுங்க. 2 ஷோல்டரையும் சமமாக அப்படி வச்சு ரெண்டு டைம் போட்டுக்கோங்க. பேக்கெட் போட்டு இப்போ திருப்பி வச்சுட்டு கை வந்து நம்ம தச்சு வச்சிருக்கேன் அந்த டிசைன்லாம் வச்சு இப்போ வந்து நாச்சு கட் பண்ணதை ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கின்னு இப்படியே வச்சுட்டு போய் கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கைக்கு வந்து 2 தையல் போடணும். கை எப்போ தைச்சாலுமே இது மாதிரி கை பீஸ் வந்து மேலே தூக்கி கொடுங்க. இப்படி வச்சு இழுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூக்கி கொடுத்தீங்கன்னா அழகாக வரும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கை வந்து தைச்சாச்சு. இதே மாதிரி அந்த சைடும் கை தைச்சிக்கலாம். பக்கமும் கை தைச்சாச்சு. இப்போ சைடு எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்படியே மடிச்சு போட்டு கை இப்படி எடுத்துக்கோங்க. சைடு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ஓப்பன் வரைக்கும் தான் நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்து தைக்க தந்தாலும் தைங்க. அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அளவு எடுக்கிறதுக்கு, இந்த துணி நகர்ந்துனே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு டம்மி தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த ஓரமாக நான் அளவு எடுத்தே தைக்கிறேன். கை சுற்றலை வந்து 12 வருதுன்னா 6 இன்ச்சு 6 இன்ச்சு வைக்காத நான் ஒரு 1/4 இன்ச்சு வந்து லூஸ்க்காக 6.25 வைக்கிறேன். இந்த டேக்கை போட்டு இங்கே வந்து எந்த அளவு எடுக்கணும்னா அந்த ஆம்கோல் அளவுலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்போவுமே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே கோடு போட்டுக்கேன். ஆம்கோல் அளவுலேருந்து இங்கே 2 இன்ச்சு இங்கே எடுத்தாந்து ஊசி நிறுத்திட்டு இதே இருக்கிற வளைவை அப்படியே 2 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்கினே போங்க. நீங்கள் இன்ச்சு டேப் வச்சு அளந்து எடுத்தாலும் பரவாயில்ல. இங்கேருந்து 2 இன்ச்சு அளவுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம மார்பு சுற்றம் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு வரும். இங்கே வர சொல்ல மட்டும் இந்த ஓப்பன் நாச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இது வரைக்கும் மட்டும்தான் 2 இன்ச்சு வரணும். இங்கே வர சொல்ல லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இங்கே வந்து 1 இன்ச்சில் வந்து நிற்கணும். இங்கே டேக்கை போட்டு எடுத்துக்கணும். நான் சுடிதாருக்குலாம் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ்க்கு இருந்தாலும் சரி சுடிதாருக்கு இருந்தாலும் சரி 3 தையல் போடுவேன். இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் போட போகிறேன். இதே மாதிரியே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. சைடு ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப ஈஸியான இது. கையினுடைய சுற்றளவு ஏற்கனவே தச்சு வச்ச அளவு வச்சு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி தச்சுக்கிறேன். இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆம்கோல் அளவு வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க. நான் எப்பவுமே மார்பு சுற்றளவு 4 பிரிச்சிங்கன்னு 2 இன்ச்சு கூட்ட சொல்லுவேன். அதே அந்த 2 இன்ச்சு மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த அளவு எல்லாமே 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. நம்ம லைனிங்கில் தான் மார்க் பண்ணி இது பண்ணோம். அதே மாதிரி லைனிங்லேயே நீங்கள் இப்படி 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் கையில் இங்கே ஓப்பன் வருது இல்லையா, இந்த ஓப்பன் ஆண்டை மட்டும் ஒரு சின்னதாக 1 இன்ச்சு வச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எல்லாமே 2 இன்ச்சு தான் வரணும். இங்கே வர சொல்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு 1 இன்ச்சு வந்து டேக்கை போட்டு எடுத்துக்கோங்க. பக்கத்தில் அப்படியே தையல் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த காரணத்துக்கும் நீங்கள்
கரெக்டாக எடுத்து வரதுக்காக பக்கத்தில் விடக்கூடாது. அதே மாதிரி ஊசி எடுத்துட்டு நூல் இப்படி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணணுமே தவிர இந்த இடத்துல நீட்டாக தச்சின்னு வரக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். இப்போ அளவு பார்த்தா இது வந்து மெயின் இங்கே தேக்கப்படுறது நல்லா பிரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் வந்து மடிச்சு தைக்கலாம். ஓப்பன் எப்படி மடிச்சு தைக்கலாம்னு பார்க்கலாமுங்க. பாருங்க, இப்படி எடுத்துன்னு இந்த பீஸ் வந்து பிடிச்சிக்குங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து இதுவும் 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. அதே அளவுக்கு இங்கேயும் மடிச்சுக்கோங்க. அதே அளவுக்கு இங்கே வர சொல்ல இந்த இடத்துல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு இப்படி கோடு போட்டுங்க. இன்னாண்டு 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்படி தையல் வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி தையல் வரணும். இப்போ இந்த பீஸ் இப்படியே வச்சு இப்படி மடித்து நீட்டாக தையல் போட்டு வந்துட்டு இந்த சாக் மார்க் பண்ண இல்லையா அங்கே நிறுத்திக்குங்க. ஓப்பன் வந்து ரொம்ப ஈஸி, மடிக்கிறதுக்கு அழகாக வரும் பா ஷேப்பு. இதுவும் அப்படியே மடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் அந்த சாக் பீஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதே அளவில் நேராக வந்தாச்சு. இப்போ ஊசி வந்து கீழே எடுத்துட்டு இதே 1/2 இன்ச்சு வந்து மடிச்சு தைக்கலாம். இந்த இடத்துல மடிச்சுட்டு நீங்கள் இங்கே மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். நூல் வந்து கட் பண்ணாமல் அப்படியே சுடிதார் திருப்பிக்குங்க. நல்ல பக்கம் வச்சு இப்படி ஓரமாக ஒரு தையல் போடுங்க. பார்க்குறதுக்கு சுடிதாருக்கு எப்பவுமே ஓப்பனுக்கு வந்து 1/2 இன்ச்சு மடித்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டால் அழகாக இருக்கும். 2 தையல் போட்டால் இங்கே நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பிக்கின்னு இப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரமும் ஓப்பன் வந்து பா ஷேப் எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வரும். பார்த்தீங்களா? இது மாதிரி வரணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வரணும். இந்த சைடு நானும் அதே மாதிரி சொல்லித்தரேன். இந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க. ஃபஸ்ட்டே மார்க் பண்ண தந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு, இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு வச்சு இப்படி கோடு போட்டுக்குங்க. பாவம் சொல்லி தெரியுதா? இந்த அளவில் நம்ம வந்து தையல் எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ கீழே இருந்து 1/2 இன்ச்சு வச்சு மடிச்சுனே வரலாம். 1/2 இன்ச்சு மடிச்சுட்டேன். இன்னொரு மடிப்பு. இங்கே பாருங்கள், இந்த கோட்டாண்டை இப்படியே வச்சுட்டு மடிச்சா முடிஞ்சு போயிடுச்சு. ஓப்பன் எடுத்தாந்து இந்த துணி வச்சுட்டு இப்போ இந்த சைடு வந்து மடிக்கலாம். அப்படியே பா ஷேப்பு இந்த ஓரம் எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு இப்படியே கையில் ஓரமாக போட்டு போகலாம். இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னா அதே நேரத்தில் சைடு பிடிக்க சொல்ல கரெக்டாக அந்த இடத்துல நாச்சிக்கு நேராக ஓப்பனுக்கு நேராக 1 இன்ச்சு விட்டிங்கன்னா தையல் வந்து கரெக்டாக வரும். நம்ம போட சொல்ல வந்து லூஸோ எதுவுமே வராது. இப்போ மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரமாக போடுங்க. அப்படியே வச்சுட்டு திருப்பிக்கலாம். பா ஷேப் பாருங்க எவ்வளோ அழகாக வருது. இது மாதிரி தான் எடுக்கணும். கீழே பாட்டம் வந்து நான் இந்த அளவுக்கு காப்பி கலர் துணி தெரிகிற மாதிரி தைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இங்கே துணி மடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு மடிச்சுக்கிறேன். இதே அளவு வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு துணி கொஞ்சம் விதத்தினால பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கீழே பாட்டமாக வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைக்கணும். 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைச்சா தான் அழகாக இருக்கும். ரொம்ப மெலிசாக மடித்து தைச்சாலும் நல்லா இருக்காது, பெரிசாக மடித்து தைச்சாலும் நல்லா இருக்காது. இதுவும் படிமான தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி இந்த சைடு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ தைச்சாச்சு. திருப்பி காட்டுறேன். ஷேப்லாம் எவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்குங்க. ஓப்பன்லாம் சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு சுடிதார் தைச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேண்ட் வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் தைச்சிடலாம். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பேண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பேண்ட்டு சமமாக மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சைடு மட்டும்தான், ஃபுல்லாக ஜாயின் பண்ணாமல் 6 இன்ச்சு தையல் அளவு விட்டுட்டு இந்த அளவு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ பேண்ட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் வந்து இப்போ 4 பீஸாக இருக்குது. இது வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, இது வந்து உயரம், இது வந்து நம்ம தையல் வந்து அடிக்கிறதுக்காக நாச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நாச்சு கட் பண்ண பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் 4 பீஸும். அப்படி தையல் போட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நாச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு. இந்த பீஸும் வந்து மெயின் பீஸ் 2ம் உள்ளே போகணும். அது மாதிரி ஜாயின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதையும் படிமான தையல் போட்டுருக்கோம். இப்போ இந்த 2 பீஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக இருக்கு இல்லையா, இது 2 ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி இந்த பீஸை வந்து நான் படிமான தையல் போட்டுருவேன். இந்த ஓரம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சா தான் ஓப்பன்லாம் இல்லாமல் அழகாக வரும். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சா போதும். அதே மாதிரி இந்த சைடும் பட்டிக்கு வந்து இந்த சைடும் மடித்து தைச்சிக்கலாம். மேலே வந்து நாடாவை கோக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் மடித்து தைக்க போகிறேன். இங்கே கொஞ்சமாக இந்த பிசு தெரியாத அளவுக்கு கொஞ்சமாக மடிச்சுட்டு இங்கே நாடா கோக்குற அளவுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே மடித்து தைச்சிக்கலாம். இந்த அளவு வந்து எவ்வளோ வரணும்னா ஒரு 8.25. நம்ம வந்து 8 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 8 இல்லை 8.25 வரணும். இப்போ 9 வருது. அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் மடிச்சுக்கலாம். நம்ம 8 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு வந்து இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே 8 இன்ச்சு வந்து பட்டிக்கு வச்சு இல்லையா, பட்டிக்கு வச்ச அளவுக்கு இங்கே கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி அளவு எடுத்துன்னு தைக்கலாம். இந்த அளவுக்கு மடித்து தைச்சா நாடா வந்து ஈஸியாக கோக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி தச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து பேண்ட்டு வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து சென்ட்ரு தெரியுதுங்களா. இப்போ வந்து மேல் பக்கம் வந்து இப்படி இருக்கட்டும். பேண்ட்டு துணி வந்து மேல் பக்கம் உள்ளே போகணும். இது மாதிரி வைக்கணும் பாருங்க. மேல் பக்கம் வந்து உள்ளே போகணும். இது மேல் பட்டி பீஸ் வந்து மேல் பக்கம் மேலே வரணும், உள் பக்கம் வந்து கீழே போகணும். ஆனால் இதே பேண்ட்டு துணி வந்து மேல் பக்கம் வந்து உள்ளே போகணும்,
உள்பக்கம் வந்து மேலே வரணும். இது மாதிரி வச்சு தைங்க. இது தைச்சிட்டு பார்க்க சொல்ல உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து 2 துணி ஜாயின் மட்டும் பண்ணுங்க. இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சென்டர் இருக்கு இல்லையா, இந்த தையல் போட்டது இங்கே வரணும். அப்போ இவ்வளோ துணி வந்து நம்ம லூஸ் இங்கே ஃபுல்லாக மடிப்பு கொடுக்க போகிறோம். இங்கே 5 இன்ச்சு வந்து அப்படியே தைக்க போகிறோம். இவ்வளோ துணியை வந்து நம்ம மடிப்பு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு திட்டமாக, ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் பாருங்கள், இதே மாதிரி மடிப்பு கொடுங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டெல்லாம் வந்து இந்த மெத்தடில் தைச்சாதான் பசங்க போட்டுக்கிறதுக்கு சீக்கிரமாக கிழியாது, நல்லா போட்டுக்கிறதுக்கு அழகாகவும் இருக்கும். இப்போ மறுபடியும் 5 இன்ச்சு வச்சு நம்ம பிளேட்ஸ் வச்சுக்கலாம். இங்கே கரெக்டாக பாருங்கள், இந்த தையலும் கரெக்டாக வருது பாருங்கள். இந்த 2 தையலும் இதே மாதிரி வரணும். இப்போ ஒரு கால் முடிஞ்சாச்சு. பேண்ட்டில் வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கால் தைக்க போகிறோம். இதுக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு 5 இன்ச்சு இப்படி தையல் போட்டுக்குங்க. மறுபடியும் சுருக்கம் கொடுத்துனே வாங்க. குட்டி குட்டி மடிப்பாக கொடுங்க. ரொம்ப 1 இன்ச்சு அந்த அளவுக்குலாம் வேணாம், 1/2 இன்ச்சு மடிப்பு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஒரே சேமா, ரொம்ப நெருக்கமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப எட்டம் வைக்கக்கூடாது, ஒரே அளவு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் அளவு வச்சு தான் தைக்கணும்னு அவசியம் கிடையாது. பேண்ட் வந்து நம்ம உள்ளே இருக்க போகிறதுனால கரெக்டாக தைச்சா மட்டும் போதும். இந்த சைடும் 5 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கலாம். அஞ்சு இன்ச்சு வச்சு ஒரு மடிப்பு கொடுத்துட்டோன்னா இங்கே கரெக்டாக இது வந்துடுது. இப்போ இந்த செகண்ட் காலம் தைச்சாச்சு. இப்போ அப்படியே துணி திருப்பி போட்டு இந்த தைச்ச பீஸ் வந்து மேல் பக்கம் வரணும். மேலே வந்து நான் படிமான தையல் போட போகிறேன். எவ்வளோ எட்ட போடுறேன் பாருங்கள், 1/4 இன்ச்சு தள்ளி போடுறேன். ஒவ்வொரு முறையும் இந்த பீஸ் இப்படி மேலே வர மாதிரி நம்ம கையால் இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி தையல் பண்ணணும். அப்படியே படிமான தையல் போட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 2 பீஸும் வச்சு இந்த அளவு மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம். இது இருக்கு இல்லைங்களா, இந்த அளவு மட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். மேலே நாடா கோக்கத்துக்காக இருந்து கீழே வரைக்கும் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு விட்டுடுங்க. இந்த டேக்க போட்டு 4 இன்ச்சு அளவுக்கு தையல் எடுத்துனாங்க பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னொரு தையல் போட்டுக்கணும் அப்படியே இருந்தாலே. இப்போ இதை தைச்சாச்சு. இப்போ கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். நான் இந்த பீஸ் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள், நாச்சி வரைக்கும் இப்படியே மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு நம்ம வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக இது மாதிரி மடித்தாதான் திக்னஸாக நல்லாயிருக்கும். இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஓரமாக தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு கால் மடித்து தைச்சாச்சு. இன்னொரு சைடு மடிக்கிறத பார்த்துங்க, கரெக்டாக இப்படியே மடிங்க. நீங்கள் இப்படி வச்சு இப்படி மடிக்கக்கூடாது. இப்படி மடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு இங்கே வந்து அளவு மாறும். அதுக்காக நாச்சில் எடுத்தாந்து வச்சுட்டு இந்த துணி எடுத்தாந்து ஃபஸ்ட்டு நாச்சில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். இங்கே எவ்வளோ துணி நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து துணி மடித்தா தான் கால் வந்து ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். இது மாதிரி தைச்சிட்டு பக்கத்தில் 4 தையல் போட்டுருந்தா போடலாம். அப்படி இல்லைன்னா 3 தையலாக போன வளைச்சி இந்த பாருங்க, கீழே நான் ஒரு தையல் போடுறேன். இந்த பேண்ட் காலும் எடுத்து ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
கீழே வந்து தையல் போட்டாச்சு. நீங்கள் பக்கத்தில் 2 தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பக்கத்தில் தையல் போடாமல் பேண்ட்டை வந்து இது வளைச்சி ஒரு தையல் போட்டுக்கிறேன். பேண்ட் வந்து கிழியாது தைக்கிறதுல, அதுக்காக வந்து நான் வளைச்சி தையல் போட்டுக்கிறேன். இப்போ பேண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். கால் அளவு வந்து ஒருத்தவங்க செப்பல் சைஸ் வந்து 9 இருக்குதுன்னா அவங்களுக்கு 6 இன்ச்சு வைக்கலாம், இல்லை 6 இன்ச்சு வைக்கலாம். அதை விட கம்மியாக இருக்குதுன்னா 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதை விட கம்மியாலாம் போகக்கூடாது. அளவு வந்து நான் எங்களுக்கு 6 இன்ச்சு வைக்கிறேன். டேப் போட்டு இங்கே எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு இங்கே கொஞ்சம் தூரம் மட்டும் எடுத்து வரலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு வரலாம். இந்த பாதி பேண்ட் வந்ததுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 2 சென்டர் பீஸும் கரெக்டாக வருது பாருங்கள். இதே மாதிரி வரணும். உங்களுக்கு இது மாதிரி தைக்க தெரிஞ்சால் தைங்க. ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சும் பார்த்துருந்தா, அப்படி இல்லையா இது மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு கால் தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரி அளவு எடுத்து தைங்க. இந்த காலுடைய அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் 2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து 1 இன்ச்சு அளவுக்கு வந்து கம்மியாயிட்டு போக வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு பாருங்க. இங்கே 2 இன்ச்சு அளவுக்கு வருது. வர 1 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு வருது. மேலே வர சொல்ல 1/2 இன்ச்சு அளவுக்கு வருது. கிராஸாக அப்படியே போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2வது தையல் போடணும். இந்த சென்டர் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும். இது மாதிரி தான் வரணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பக்கத்துலலாம் போடணும் அவசியம் கிடையாது. இந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்து கொஞ்சம் லைட்டாக இப்படி கிராஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ணாண்டு பக்கமும் லைட்டாக அப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் துணி மட்டும். இப்போ வந்து பேண்ட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. நான் திருப்பிட்டேன். ஒரு பேண்ட்டை தைக்கணும்னா அதிகபட்சம் டைம் வந்து 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் கூட வரக்கூடாது. அதை விட கம்மியாக தான் வரணும். அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி பேண்ட்டு. இதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தைக்கிறதுக்கு வந்து இந்த மெத்தடில் தைச்சா நல்லாயிருக்கும். இடுப்பு சுற்றளவை விட ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இங்கே 2 இன்ச்சு அளவுக்கு அகலம் வச்சு மடிச்சு ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, 2 சேர்த்து ஒரு மடிப்பு, அவ்வளோதான். நாடா இப்படி ஃபுல்லாக அப்படி தச்சுன்னு வந்துடலாம். இங்கே பாருங்க, இப்படி ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு, அவ்வளோதான். தைச்சாச்சு. நாடா கோத்துட்டா பேண்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.